You are watching Chalkpiece Academy. நீங்கள் பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, பரிசை வெல்லுங்க. Chalkpiece Academy. Design your future. English coaching, YouTube, WhatsApp and live. Dear students, இது 12th standard English, Unit 3, Poem 3, All the World's a Stage by William Shakespeare. Part 1 தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Dear students, இன்னைக்கு நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறது Unit 3, Poem 3, All the World's a Stage. இந்த போம் வில்லியம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டது. அவர் எழுதின ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற அவருடைய ஒரு ட்ராமாவில் இருந்து தான் இது எடுக்கப்பட்டுள்ளது. அந்த ட்ராமாவில் வரக்கூடிய ஒரு சின்ன பாட்டு தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை வரக்கூடிய அந்த சின்ன பாட்டை தான் நமக்கு போமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவருடைய இந்த ஆஸ் யூ லைக் இட் அப்படின்றது ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவும் பொயட்டிக்கான ட்ராமா, போயம் லைன்ஸோடு இருக்கும். அந்த மாதிரியான ட்ராமாவிலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போம். இந்த போம் பார்க்குறதுக்கு முன்னால் முதல்ல Who is William Shakespeare அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல ஆத்தரை பற்றி பார்த்துட்டு வந்தோம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் 1564 பிறந்திருக்கிறாரு, 1616 இறந்திருக்கிறாரு. Was a prolific writer during the Elizabethan and Jacobean ages of British theatre. இவர் யாருடைய காலத்தில் ரைட்டராக இருந்திருக்கிறாருன்னா மிகச்சிறந்த ரைட்டராக இருந்திருக்கிறார். ப்ரோலிஃபிக் அப்படின்னா மிகச்சிறந்த அப்படின்னு அர்த்தம். ப்ரோலிஃபிக் ரைட்டர்னா எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. டியூரிங் த எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் ஏஜஸ், அவர்களுடைய காலத்தில், எலிசபெத் மற்றும் ஜாக்கோப் வாழ்ந்த காலத்தில் இவர் மிகச்சிறந்த ரைட்டராக இருந்திருக்கிறாரு. ஏஜஸ் ஆஃப் பிரிட்டிஷ் தியேட்டர். பிரிட்டிஷ் தியேட்டர்னா பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்தில் தியேட்டர் வச்சுருப்பாங்க. அந்த தியேட்டர் என்னென்னா நாடக சபான்னு சொல்லுவாங்க. அதில் நாடகங்கள் அதிகமாக நடக்குமே ஒழிய சினிமா அந்த மாதிரியான விஷயங்கள் அப்பொழுது கிடையாது. சம்டைம்ஸ் ஸோ அதில் இவருடைய நாடகங்கள் அதிகமாக வந்திருக்கும். ஸோ சம்டைம்ஸ் கால்டு த இங்கிலீஷ் ரினைசன்ஸ் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் மறுமலர்ச்சி அடைந்ததற்கு, இங்கிலீஷ் வேர்ல்டு லெவலில் மிக பிரபலமாக மாறியதற்கு இவரும் ஒரு காரணம் அப்படின்றதாக சொல்கிறாங்க. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, த ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் இருக்குது. பிளேஸ் அப்படின்னா நாடகங்கள். அந்த நாடகங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கும்னா, ஆர் பெர்ஹாப்ஸ் ஹிஸ் மோஸ்ட் என்டியூரிங் லெகசி. அவருடைய நாடகங்கள் பெரும்பாலும், பெர்ஹாப்ஸ்னா பெரும்பாலும் அல்லது அதிகமாக, his most enduring legacy, அதாவது ஒரு நீடித்த, என்டியூரிங்னா ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய, லெகசி ஒரு மரபு சார்ந்தவையாக இருக்கும். ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய வகையில் தான் இவருடைய எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் எல்லாரும் சொல்லிக்கிருக்கிறாங்க. ஆனால் அவைகள் மட்டும் இவர் எழுத கிடையாது. ஷேக்ஸ்பியர்ஸ் போம்ஸ், அவருடைய கவிதைகள் இருக்கின்றன, ரிமைன் பாப்புலர் டு திஸ் டேன்றாங்க. இன்றும் கூட, இன்றைய நாளில் கூட அவருடைய போம்ஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலராக இருக்கின்றன. ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச் அண்ட் டிவர்ஸ் ஒர்க்ஸ். ஷேக்ஸ்பியர்னுடைய அவருடைய எழுத்துக்கள் அல்லது படைப்புகள் எப்படி இருக்கும்னா ரிச்சாக இருக்கும், செழுமையாக இருக்கும். டிவர்ஸ் பறந்து விரிந்து காணப்படும். அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் டச் பண்ணியிருப்பார். ஹேவ் ஸ்பாண்ட் கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்பாண்ட் ஆகிருக்கும். ஸ்பாண்டுன்னா முளைத்திருக்கும், அதாவது வளர்ந்து வந்திருக்கும். அவருடைய படைப்புகள் எல்லாமே
செழுமையாக உருவாகி வந்திருக்கும். அதுதான் ஸ்பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன்ஸ், எண்ணிலடங்காத அளவுக்கு இருக்கும். அதே என்னது அடாப்டேஷன்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் ஜானர்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ், பல்வேறு தரப்பட்ட வகைகளில் எழுதியிருப்பார். பல்வேறு தரப்பட்ட கல்ச்சர்களையும் கொண்டு வந்திருப்பார். கல்ச்சர்ஸ்னா கலாச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையா, கலாச்சாரங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பார். ஏன்னா அவரை சாதாரணமாக பழைய விஷயங்களை பற்றியே எழுதுவார்னு நினச்சிக்கிருப்பாங்க. அப்படி இல்லை, அவர் மல்டிபிள் ஜானர்ஸில் எழுதக்கூடியவர் அண்ட் ஆல்சோ கல்ச்சர்ஸில் எழுதக்கூடியவர். His writings have been compiled in various iterations of, அதாவது அவருடைய ரைட்டிங்ஸ், அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே எப்படி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தொகுக்கப்பட்டுள்ள in various iterations, பல்வேறு மீள் பதிப்புகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. அதில் எப்படின்னா அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி அதை தொகுத்துருக்காங்க. விச் இன்க்ளூட், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா ஆல் ஹிஸ் பிளேஸ், அவருடைய நாடகங்கள் அனைத்தும் இருக்கின்றன. சானட்ஸ், அவருடைய நாடகங்கள்லேயே போம் கலந்த நாடகம், அதாவது போமாவே இது பண்ணக்கூடிய நாடகங்கள் இருக்கின்றன, அதாவது கவிதை நடையில் நாடகங்கள். அண்ட் அதர் போம்ஸ், கவிதைகளும் அவர் எழுதிய எல்லா கவிதைகளும் இந்த புத்தகத்தில் அந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் continues to be one of the most important literary figures of the English language. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டால் அதில் இலக்கிய முகம் கொண்டவர்களில் இவர் ரொம்பவும் மிக முக்கியமான இடத்தில் வகிக்கிறார். இன்றும் கூட, கண்டினியூஸ் அப்படின்னா இன்றும் தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்ன வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இலக்கியம் அப்படின்னுட்டாலே, லிட்ரரி அப்படின்னு சொல்லிட்டாலே இவரை விட்டால் வேற யாருக்கிட்ட இருந்து அதிகமாக நம்ம கற்றுக்கிற முடியாது. ஏன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை நம்மளால் கற்றுக்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஸோ இவரை பற்றி இப்போ பார்த்துட்டோம். இவர் எழுதின போயத்தை பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். போயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிக்சர் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. போம் நம்பர் 3 இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா, அதனால் டைட்டிலை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ். இந்த வரி பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் அப்படின்றத நிறைய படங்கள்லேயே இதை பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது ஏதாவது கவிதையில் பயன்படுத்தியிருப்பாங்க, இதை தமிழ் படுத்தியும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்ற வரிகளை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. உலகம் என்பதே ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் அப்படின்ற வசனம் கூட பல தமிழ் படங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த வேர்ட்ஸ்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் அப்படின்னு அதில் பயன்படுத்தியிருக்கிறார் இவருமே, வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை, அதில் அனைத்து மனிதர்களும் நடிகர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் எழுதின உண்மையான நாடகம் என்னென்னா ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற நாடகம். அதிலிருந்து தான் ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து நம்மளுக்கு போமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த நாடகமே போம் வடிவில் தான் இருக்கும். இந்த போம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா தான். அந்த ட்ராமாவில் ஃபுல்லாக செயல் நடையில் தான் அந்த ட்ராமாவே நடக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு போமாக நம்மளுக்கு எடுத்து இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஆஸ் யூ லைக் இட்ன்றதுல இருந்து. ரைட், இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சரில் ஒரு லைஃப் சைக்கிளே கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி உருவாகி வருதுன்ற ஒரு லைஃப் சைக்கிளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த போம் உங்களுக்கு புரியுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்
இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதில் பார்த்தீங்கன்னா எக்கு, இலைகள் மேலே எக்கு போடப்பட்டிருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லார்வா ஸ்டேஜ்னு சொல்கிறது. கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன புழு வடிவத்தில் இருக்கும். அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியில் பொறிஞ்சு வந்து புழு வடிவத்தில் இருக்கும் கேட்டர்பில்லர். அதுக்கப்புறம் அது ஒரு கூண்டு புழுவாக மாறும். பியூப்பா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரிசாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூண்டு புழு வடிவத்தில் இருக்கும். அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் தான் பியூப்பா ஸ்டேஜ். செகண்ட் வந்து லார்வா ஸ்டேஜ். ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ், அதாவது அடல்ட் ஏஜில் அது மாறிவிடுகிறது. ஸோ இந்த லைஃப் சைக்கிளை பற்றி ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை தன்னுடைய வாழ்க்கையில் பட்டர்ஃப்ளையாக மாறுவதற்கு ஏகப்பட்ட ஸ்டேஜஸை கடந்து வரணும். ஃபஸ்ட்டு எக்குக்குள்ளே இருக்கணும், அப்புறம் எக்குலேருந்து பொறிஞ்சு வந்து புழுவாக மாறணும், அப்புறம் புழுவாக மட்டும் இருக்க முடியாது, அது வந்து ஒரு கூண்டுக்குள்ளே தன்னை அடைச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலம். Thanks for watching. We will see in the next part. மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். மிக்க நன்றி.